வணக்கம் தோழர்களே, ஏழை மக்களைங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஆக்சிடென்ட். இப்போ நான் காலையில் போகும்போது வண்டி இருக்கல, இப்போ திருப்பி வரும்போது பார்க்குற ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பைக்கு இந்த அளவுக்கு அடிபடுதுன்னு சொன்னால் அவன் என்ன ஸ்பீடில் வந்திருப்பான். நான் பல நாளாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த வண்டியை ஸ்பீடு குறைச்சி ஓட்டுங்க. நான் பல நாளாக எச்சரிக்கிறேன் எல்லா யூடியூப்லேயும். இது பாருங்கள், வண்டி நம்பர் பிளேட் பாருங்கள், தெரியுதா நம்பர் பிளேட். இங்கே பாருங்கள், வண்டி நம்பர் பிளேட் தெரியுது பாருங்கள், நல்லா பார்த்துங்க. இந்த வண்டி இவ்வளவு அடிபடுற அளவுக்கு ஓட்டிக்கிறாங்க இந்த வண்டியை. இங்கே பாருங்கள், இந்த வண்டி இவ்வளவு அடிபடுறக்கு ஓட்டிக்கிறோம். அப்போ என்ன ஸ்பீடில் அவன் வந்திருப்பான் பாருங்க. இது சுமோ. இந்த வண்டிக்கு இந்த நிலமை எது, இந்த வண்டிக்கு டூ வீலரில் வந்து இந்த வண்டி எவ்வளவு போயிருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்கள், இந்த வண்டி எவ்வளவு போயிருக்குதுன்னு பாருங்க. அப்போ அவன் என்ன ஸ்பீடில் வந்திருப்பான். இந்த வண்டி இந்த அளவுக்கு ஒரு சுமோ சாதா வண்டியில் இதெல்லாம் சரியான வண்டி, இன்ஜின் வண்டி. இந்த வண்டி இந்த அளவுக்கு மோசமாக அடிபடணும்னா இந்த டூ வீலர் ஓட்டிகிட்டு வந்தவன் என்ன ஸ்பீடில் வந்திருக்கணும். சரி, ராங் சைடே லெஃப்ட் சைடு ஆகட்டும், அது பரவாயில்ல. ஆனால் இந்த அளவுக்கு அடிபட்டுருக்குதல்ல. அதனால் என்ன சொல்கிறேன்னா, பொதுமக்கள் எல்லாம் இனிமேல் வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். இங்கே தான் அடிபட்டுருக்குன்னா காலையில் போகும்போது இருக்கல, நான் பார்க்க முடியல. காலையில் போகும்போது நான் மெக்கானிக் வேலைக்கு காலையில் புறப்பட்டு போகும்போது இங்கே வண்டி இருக்கலை. இப்போ திரும்பி வரும்போது தான் வண்டி அடிபட்டுருக்குது. எங்கேன்னு தெரில. இங்கே பாருங்கள், இந்த வண்டி இவ்வளோ மோசம் அடிபட்டு பாருங்க. இங்கே அடிபட்டுருக்கு பாருங்கள், அந்த வெள்ளை பேப்பர்கிட்ட அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. இந்த மோசமாக வண்டி இங்கே பாருங்கள். இந்த வண்டி என்ன அடி அடிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த வண்டி இவ்வளோ மோசமாக அடிபடணுமா சாதா விஷயம் இல்லை. அதனால் இந்த யூடியூப் பார்க்குற அனைவரும் இனிமேல் வாகனத்தை மெதுவாக ஓட்டணும்னு, ஹெல்மெட் உபயோகிக்கணும்னு, இன்சூரன்ஸு, புக்கும் பேப்பரு, லைசன்ஸு சகலமும் வச்சு ஓட்டணும்னு, அப்பா அம்மாவுக்கு இனிமேல் வண்டி வாங்கி கொடுக்கும்போது மகனுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு, வண்டிக்கு இன்சூரன்ஸு புக்கும் பேப்பர் கிளியர் பண்ணி கொடுத்து லைசன்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு மேலே வண்டி வாங்கி கொடுக்கணும்னு எல்லா அப்பா அம்மாக்கிட்டையும் நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த வண்டி இந்த அளவுக்கு அடிபடும். என்னமோ ராங் சைடே ஆகட்டும், இந்த அளவுக்கு இந்த வண்டி அடிபடணும்னா வந்த ஸ்பீடு என்னன்னு பார்த்துங்க. அதனால் இந்த யூடியூப் பார்க்குற அனைவரும் அப்பா அம்மாவுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுங்க, வண்டிக்கு இன்சூரன்ஸ் வாங்கி கொடுங்க, புக்கும் பேப்பர் கிளியரன்ஸ் பண்ணி லைசன்ஸ் வாங்கினதுக்கு மேலே வண்டி வாங்கி கொடுங்க. இனிமேல் இல்லைன்னா வண்டி வாங்கி கொடுக்காதீங்க, நிற்காதீங்க. அப்புறம் இப்போ அடிபட்டாச்சில் யார் செலவு பண்ணுவோம், அப்போ நான் தானே பண்ணோன்னே. அதனால் இந்த ஏழை மக்கள் இங்கே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.